அத்தியாயம் 16. ஒரு மாதம் கடந்திருந்தது. அன்று தாயின் முகத்தில் சிந்தனை ரேகையை கண்டவள் அவர் பக்கத்தில் அமர்ந்து, என்னவாம், பயங்கர திங்கிங் போல என்ற மகளிடம், அம்மு, நாங்க சென்னை போலான்னு இருக்கேன் என்றார் அபர்ணா. ஓகே மாம், எப்ப போலான்னு சொல்லுங்க, எல்லாரும் போயிட்டு வரலாம் என்ற மகளிடம், இல்ல அம்மு, நான் மட்டும் போறேன் என்றிட, சரி ஓகே மாம் என்று விட்டாள் ஆதிலா. அத்த, எனி ஹெல்ப் என்றபடி கிச்சனில் நுழைந்தாள். இவர்களது பேச்சு ஜெயந்தி காதிலும் விழுந்தது. ஆனால் ஒன்றும் கேட்டுக்கொள்ளவில்லை. அபர்ணாவிடம் தனியாக பேச வேண்டுமென நினைத்து கொண்டார். இப்போது கிச்சனில் சில வேலைகளை பார்ப்பது கூட ஆதியின் வேலையானது. மாமியாரின் புண்ணியத்தால் டீ காஃபி தொடங்கி காலை டிஃபன் வரை செய்ய கற்றுக்கொண்டாள் பெண். இன்னும் குழம்புதான் செய்ய வரவில்லை. ஜெயந்தியும், மெதுவா கத்துக்கிடலாம் கண்ணு என்று விட்டார் அவளது முயற்சிகள் கண்டு. அன்று சனிக்கிழமை. ஆனாலும் காலையில் விடியவே எழுந்து வயலுக்கு சென்று விட்டான் லிங்கம். இனி காலை உணவுக்குத்தான் லிங்கமும் தியாகராஜனும் வருவார்கள். காலை உணவு தயாரிப்பதற்கு மாமியாருக்கு கொஞ்சம் உதவி செய்தவள் லிங்கத்தின் மண்டி சத்தம் கேட்கவும் குடிக்க தண்ணீர் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் ஆதிலா. இதுவும் ஜெயந்தியின் ட்ரைனிங் தான். ஆம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தா முதல்ல தண்ணி தான் கொடுக்கணும் என்று விட, அதன்பின் கணவனுக்கு மட்டும் இல்லை, மாமனாருக்கும் அதை கொடுப்பதை வழக்கப்படுத்திக் கொண்டாள். புன்னகையோடு வந்த மனைவியிடம், சுந்தரி, டக்கர் என்றான் கண்களாலேயே. ஆம், அவர்களின் கூடல் தொடங்கி ஒரு வாரம் கடந்திருக்க, ஒரு நாள் இரவு மாடியில் பாய் விரித்து கால் நீட்டி சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு மடியில் மனைவியை படுக்க வைத்து அவளிடம் கதை பேசிக் கொண்டிருந்தான் லிங்கம். அவன் சிலது பேசி முடிப்பதற்குள் தொங்கும் அவன் முடியை இழுப்பாள் அவனது சுந்தரி. அவள் இழுத்தாள். இவன் உடனே குனிய வேண்டும். இந்த மாடியில் இப்படி படுத்து பேசுவது அவர்களுக்கு வழக்கமானது. சில நாட்களில் லிங்கம் புரிந்து கொண்டது, மனைவியின் இழுப்புக்கு உடனே செல்ல வேண்டும். உடனே வந்தாள் உதட்டு முத்தம். என்ன சுந்தரி என்று கேட்டபடி தாமதமாக குனிந்தாள் கடித்து வைப்பாள் கணவனின் உதட்டை. அப்போதுதான் லிங்கம் கேட்டான், ஏ சுந்தரி, இதுவரை நீ ஏன் என கல்யாணம் நினைச்சுன்னு கேட்கவே இல்லையே என்றிட, அவன் கழுத்தில் கைகோர்த்து நன்றாக இழுத்தவள் அவன் உதட்டில் இதழ் பதித்தாள். அவள் தொடர்ந்த முத்தத்தை இவன் எப்போது பிரெஞ்சு கிஸ்ஸாக மாற்றினான் என்பது அவர்களுக்கே வெளிச்சம். இருவரும் போதுமென்று விலகிக் கொள்ள, சொல்லு சுந்தரி என்றான் லிங்கம். உங்க கல்யாணம் எங்க நினைச்சு, அதான் ஆச்சே என்றாள் இருவரையும் கை காட்டி. ராட்சசி, போடி, நம்ம கல்யாணம் முடிஞ்சதுதான். ஆனா என்றவனே, லிங்கம், நவ் யுவர் மைண்ட், புரியுதா? அது மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்கு. பாஸ்ட் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், பட் அதை வச்சு நம்ம ஃபியூச்சர்ல ஒண்ணு மாற போறது இல்லையே. சோ எனக்கு தேவையில்ல. அது எதனால பிரேக் ஆயிருந்தாலும் அதை நினைச்சு உனக்கு கவலை இல்ல. சோ தப்பிச்சோம். மைண்ட் செட் தான் உனக்கும். பட் உறுதியா இப்ப சொல்லுவேன், என்னை தவிர யார்கிட்டையும் உன்னால இவ்ளோ ஃப்ரீயா இருந்திருக்க முடியாது என்று சொன்ன மனைவியை வியப்போடு பார்த்தான். அவள் சொல்வது நிச்சயமான உண்மை. பழைய திருமணம் தடைப்பட்டது கூட சில சில்லி ரீசன்ஸ் தான். பட் அந்த பெண் இடத்தில் யோசித்தாள், வேலிடோ என்னவோ. சில முறை போனில் பேசியிருக்க லிங்கம் சிகரெட் பிடிப்பதை விட சொல்லி இருக்கிறாள். முடியாது என்று இவன் கூறிட, எனக்காக இந்த சின்ன விஷயங்கள் கூட செய்ய மாட்டீங்களா என்று கேட்கவும் மாட்டேன் என்று விட்டான். பின் இப்படியே நாட்கள் செல்ல, திருமணத்திற்கு 4 நாட்கள் முன் அழைத்த அப்பெண், கல்யாணத்துக்கு உங்க முடிய வெட்டிடுங்க என்றிட, அதற்கும் முடியாது என்று விட்டான். நாம் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான் என்று யோசித்த பெண்ணுக்கு இவனோடு என் வாழ்வு எப்படி என்பது போல் யோசித்துவிட்டு கடைசி முயற்சியாக, இதை செய்யலனா கல்யாணம் நடக்காது என்றிட, சர்தான் போமா என்று விட்டான். இவனோடு முடியவே முடியாது என்ற முடிவுக்கு வந்த பெண் திருமணத்தை எப்படி நிறுத்தினாள் என்பது அவளுக்கே வெளிச்சம். இதை நினைத்தவனுக்கு ஃபீலிங் பெட்டர் கம்பானியன் என்றுதான் அதிகம் தோன்றும். எப்போது என்று யோசித்தாள். தொடக்கத்திலிருந்து என்ற பதில்தான். அவன் நினைவுகளை கலைத்தவள், லிங்கம், டெல் மீ, காலேஜ் டேஸ் ஆர் அதுக்கு முன்ன இல்ல அதுக்கப்புறம் இப்படி ஒரு கற்பனை இருக்குமே, என் ஃபியூச்சர் வைஃப் இப்படி இருக்கணும்னு, அது என்ன சொல்லுங்க என்றிட, அவளை பார்த்து சிரித்தவன், நிறைய இருந்துச்சு, சிலது மறந்து கூட போயிடுச்சுடி ராட்சசி நீ வந்த பிறகு என்றவனிடம், ஏதோ ஒன்னு அதிகமா நினைச்சிருப்பீங்களே, அதை சொல்லுங்க என்றிட, வீட்டுல இருக்கும்போது சாரி கட்டிருக்கணும், பொட்டு வச்சிருக்கணும், வகுட்ல பெருசா குங்குமம் இருக்கணும், கொலுசு போட்டுக்கணும், இப்படி நிறைய என்றவனிடம் தயங்காமல் உரைத்திருந்தாள் பெண். அப்ப நாளைக்கு வெளியில போறோம், உனக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குறோம்,
என்று கூறிய மனைவியின் நெற்றியில் இதழ் பதித்தவன், நீ யாரு சுந்தரி, எனக்காக சேஞ்ச் பண்ணிக்கணும்னு இல்ல என்றவன் கன்னத்தை அழுத்தமாக கடித்தவள், நானா இத்தனை வருஷம் இருந்தவர போதும், என்ன நீதானே ரசிக்கப்போற, அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறேன் என்றாள் அவனின் சுந்தரி பெண். நீ எப்படி இருந்தாலும் மாம ரசிக்க தானடி போறேன் என்று கண்ணடித்தவன், ஆனாலும் என்ன நீ பைத்தியமாக்குறடி என்று செல்லமாய் சினுங்கினான் மனைவியிடம். என்ன ரசிச்சு என்ன பண்றது, இன்னும் ஒன்ஸ் மோருக்கு வழி இல்லையே என்று சலிப்பது போல் சொல்லியவளை, நீ பொண்ணே இல்லடி ராட்சசி என்றான் லிங்கம். அதற்கும் வம்பு பேசினாள் அவனது சுந்தரி. அப்போ இன்னும் நீ இத்தனை நாளா நான் பொண்ணா இல்லையான்னு பாக்கலையா என்று புருவம் உயர்த்தியவளை, கொல்றடி என்றவன் அவளை கட்டி கொண்டான் லிங்கம். அது என்னவோ அத்துணை ஆசைகள் நெஞ்சில் சுமந்தாலும் ஒரு முறைக்கு மேல் மனைவியை நாடமாட்டான் கணவன். அதில் ஆதிக்கும் ஒரு நிகழ்ச்சி. தேடல் ஒரு முறையானாலும் இருவரும் தேடி தொலைந்த பெண்தான் விடுவான், அவளையும் விட வைப்பான். அன்று அப்படி பேசியது மட்டுமில்லாமல் மறுநாள் கணவனோடு கடைக்கு சென்றவள் அவனுக்கு பிடித்தது போல நிறைய பூனம் புடவைகள் எடுத்துக்கொண்டாள். அங்கு பக்கத்தில் ஜாக்கெட்டும் அளவு கொடுத்து 2 நாட்களில் தைத்து வாங்கியிருந்தாள். யூடியூப் புண்ணியத்தால் அதை கட்டிக்கொள்ளவும் கற்றுக்கொண்டாள். இன்று புடவைதான் உடுத்தி இருந்தாள். அதனால்தான் அந்த டக்கர் பாராட்டு. எப்போதும் உடுத்த மாட்டாள், அவளுக்கு தோன்றினால் உடனே செயல்படுத்தி விடுவாள். மருமகளின் பகட்டில்லாத இந்த செயல்கள் எப்போதும் ஜெயந்திக்கு ஒருவித மகிழ்ச்சி தரும். அனைவரும் சாப்பிட அமர மருமகள் மாமனாரிடம், மாமா கொஞ்சம் பேசணுமே, சாப்பிடும்போது பேசினால என்றாள் பெண். ஏனெனில் அவர் உண்டதும் சிறிது ஓய்வெடுக்க செல்வார். சொல்லுமா, என்ன விஷயம் என்றவரிடம் சுத்தி வளைக்காமல், மாமா நாளையிலிருந்து காலையில நீங்க தெனந்தோப்பு போகும்போது அம்மாவை கூட்டிட்டு போங்க, அங்க உள்ள கணக்கு வழக்கம் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்க, வீட்டுல சும்மாவே இருக்கிறது அவங்களுக்கு ஏதோ போல இருக்கு என்று விட்டாள். அபர்ணாவிற்கு எப்போதும் மகளின் மேல் ஒரு பிரமிப்பு இருக்கும். இப்போதும் அப்படித்தான் அவர் மனதை படித்து விட்டாள் ஆதிலா. என்னவோ அண்ணன் வீடாக இருந்த போதும் மகளை கட்டி கொடுத்து இங்கே சும்மா இருப்பது அவருக்கு ஒருவித அசௌகரியத்தை கொடுத்தது. தான் சென்னை போகிறேன் என்று சொன்ன போது மகள் சரியென்று சொன்னது வேறு மனம் வலித்தது. இனி எனக்கென யாருமே இல்லையா என்பது போல். இப்போது அப்படி இல்லை என்பது புரிந்தது. மருமகள் கேட்டதற்கு பார்ப்போம் பிறகு யோசிப்போம் என்றெல்லாம் தியாகராஜன் சொல்லவில்லை. நானே தென்னந்தோப்புக்கு தனியா ஆள் போட்டு பாக்கணும்னு தான் இருந்தேன் கண்ணு, முன்ன மாதிரி எல்லாம் பார்க்க முடியல. தங்கச்சிய பாத்துக்கிட்டா கூட வரவு செலவு பயம் இல்லாம இருக்கலாம், வேற ஆள்னா அதை திரும்ப நாம வேற சரி பார்க்கணும். நாளையில இருந்து வயலுக்கு வாடாமா என்று விட்டார் தங்கையிடமும். ஜெயந்திக்கு வியப்பு. அவள் அபர்ணாவிடம் பட்டும் படாமல் சொல்வதை கேட்டுக்கொண்டது போல்தானே இருந்தது. ஆனால் அதற்குள் ஒரு தீவையை யோசித்து விட்டாள். கெட்டிக்கார பெண்தான் என்று நினைக்க அவருக்கு தெரியவில்லை. இந்த கெட்டிக்காரத்தனம்தான் அவளை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறது என்பது. தந்தையின் இழப்புக்கு பின் அவரது நட்பு வட்டாரத்தில் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இந்த கம்பெனியை நாங்க வாங்கிக்கிறோம் என்று தொகை பேசிய போது அபர்ணா கூட கொடுத்து விடுவோமா என்பது போல் நினைக்கையில், இல்ல கொடுக்கிற எண்ணம் இல்ல, என்னால பார்க்க முடியும், என் தகப்பனின் கனவும் கடின உழைப்பும் தான் இந்த கம்பெனி என்று நினைத்து முழு மூச்சாக இறங்கினாள் வேலையில். இன்று அவளது கம்பெனி கூட டைப் செய்து கொள்ள எத்தனையோ கம்பெனி டீல் பேசுகிறது. அனைத்தையும் மறுத்தவள் ராம் டீல் மட்டும் பரிசீலனையில் வைத்திருக்கிறாள். அபர்ணா மகளின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டார். ஏனோ மகள் தன்னை தனியே விட்டுவிடுவாளோ என்ற பயம் உள்ளூர இருக்க செய்தது. அவள் சரி என்று சொன்னதும், மாம் ஏன் இவ்வளவு எமோஷன், நானே உங்களை விட்டாலும் உங்க மருமக விடமாட்டாரு என்றாள் கணவனை பார்த்து. உண்மைதான், கண்டிப்பாக லிங்கம் அனுமதிக்க மாட்டான். முக்கிய காரணம் மனைவியின் நிம்மதி சீர்குலைவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான் அவன். ஓகே மாம், டேக் ரெஸ்ட் என்றவள், உங்களுக்கும் ஒரு லேப்டாப் ஆர்டர் பண்றேன், நீங்களும் ஃப்ரீ டைம்ல கம்பெனி பத்தி பாருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க மாம், எனக்கு இருக்கிறது நீங்க மட்டும் தானே, உங்களை தனியா அனுப்பிட்டு நான் இருக்க முடியுமா? மாமா அத்தை எப்போதும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க, நினைக்கவும் மாட்டாங்க, எனக்கே தெரிஞ்சிருக்குது. உங்க அண்ணானை பத்தி உங்களுக்கு தெரியலையா என்ன? அப்படி இல்ல அம்மோ, என்னவோ ஒரு பயம் என்ற தாயை தோளோடு அணைத்தவள், உங்களுக்கு வேற ஏதாவது செய்ய ஆசை இருந்தாலும் சொல்லுங்க, செய்யலாம், பட் எதுனாலும் இங்க எங்க கூட இருந்து செய்யறது போல சொல்லுங்க என்று விட்டாள். லிங்கமும் பேசினான். என்னத்த, என் மேல நம்பிக்கை இல்லையா? என்ன பார்த்தா அவ்வளவு கொடுமைக்காரன் போலவா தெரியுது என்று கேட்டவனை பார்த்து புன்னகை அபர்ணாவிற்கு. அன்றும் அப்படித்தானே கேட்டான். என்னத்த, அப்படி ஒரு கொடுமைக்காரனுக்கு அவங்க பொண்ணை கொடுத்துட்டீங்க, இத்தனை கவலை என்று கேட்டானே. அதெல்லாம் இல்ல தம்பி, என்னவோ எனக்கு ஒரு பயம், இனி அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்றவர் ஜெயந்தியிடம் சென்று விட்டார். அறைக்கு வந்ததும் மடிக்கணினியில் வேலையை பார்க்க தொடங்கிவிட்டாள் ஆதிலா.
ஆளை இழுக்கிற மாதிரி புடவை கட்டிட்டு இப்படி வந்து லேப்டாப் தூக்கிட்டு உட்கார்ந்துட்டா என்று நினைத்தாலும் அவள் வேலை முடியும் வரை தொந்தரவு செய்ய மாட்டான். 11 மணி போல் அமர்ந்தவள் அதன் பின் 2-3 கால்களும் பேசினாள். என்னவோ மனைவிக்கு இது தொந்தரவாக இருக்குமோ என்று இப்போது யோசித்தான். சில ஸ்கைப் கால்களும் பேசுகிறாள். அதனால் வெளியில் தங்களது அறைக்கு நேரெதிரில் அவளுக்கு வேலை செய்வதற்கு தனி அறை எடுக்க வேண்டுமென நினைத்து கொண்டான். 1 மணி தாண்டிதான் வேலையை முடித்து மடிக்கணினியை அணைத்தாள். சிறிது நேரம் அவளை பார்த்தவன் கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்தபடி படுத்திருக்க அப்படியே மொபைலை தூக்கி பிடித்தபடியே உறங்கி இருந்தான் லிங்கம். புன்னகையோடு அவனது அலைபேசியை எடுத்து ஓரமாக வைத்தவள் பின் தனது மடிக்கணினி எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு ஜன்னல் திரையை இழுத்து மூடிவிட்டு கீழே சென்றாள். அத்த, எனி ஹெல்ப் என்று கேட்ட மருமகளிடம் பிரிட்ஜில் இருந்து ஜூஸ் எடுத்து கொடுத்தார். எப்போதும் சமைக்க கீழே வந்து விடுவாள். சமைக்கவில்லை என்றாலும் அவர் செய்வதை பார்த்து கொண்டிருப்பாள். அப்படி வரவில்லை என்றால் ஆதிக்கு வேலை என்று புரிந்து கொள்வார். அவள் வந்ததும் ஜூஸ் அவளுக்கு கொடுத்து விடுவார். வேலை முடிஞ்சிட்டு கண்ணு, நீ தான் இப்ப சாப்பிட மாட்ட, தம்பி சாப்பிடுதான் கேளு என்று சொன்னவரிடம், அவர் தூங்குறார் அத்த, நாங்க மெதுவா சாப்பிட்டுக்கிறோம், நீங்க சாப்பிடுங்க என்று விட்டு மீண்டும் அறைக்கு வந்து விட்டாள் ஆதிலா. லிங்கம் இப்படி அசந்து பகலில் தூங்க மாட்டான். இன்று நன்றாக தூங்குவதை பார்த்து ஆச்சரியம்தான் ஆதிக்கு. கதவை தாள் போடாமல் நன்றாக சாற்றிவிட்டு வந்து கணவன் அருகில் படுத்துக் கொண்டாள். அவள் படுத்ததும் சுந்தரி என்று கண் விழித்து பார்த்துவிட்டு அவள் கையை எடுத்து தன் தலையில் வைத்தான். அவள் புன்னகையோடு கோதிவிட இவன் கரங்கள் அவள் சேலைக்குள் புகுந்து வயிற்றை தடவியது. ஹே திருட்டு ராஸ்கல், தூங்கலையா என்றவள் அவன் தலைமுடியை இழுக்க, ஏ ஒன்னும் பண்ணலடி என்றபடி அவளது ஆடைகளுக்குள் ஆங்காங்க கையை நுழைத்தான். மிஸ்டர் குக்கு, மேட்டி ஷோலாம் போட்டாத என்றவளின் வார்த்தைக்கு, ஏன் மேட்டி ஷோ ஓட்டினா என்னவா என்றான் அவனும் வேகமாய். அதெல்லாம் முடியாது, நைட் ஒன்ஸ் மோருக்கு வழி இல்ல, இவருக்கு மேட்னி வேணுமாம்ல என்றவள் அவன் கண்ணத்தை கடிக்க, சுந்தரி நான் தூங்கியிருப்பேன், நீதான் பக்கத்துல வந்து என் தூக்கத்தை கெடுத்த என்றவன் அவள் இடுப்பை அழுத்தமாக கிள்ளி வைத்தான். அவளது கொக்கு பகலில் ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனால் இப்படி மனைவியை சீண்டிக் கொண்டுதான் இருப்பான். அப்போ சாருக்கு மேட்னி ஓகேன்னு சொல்றீங்க அப்படிதானே என்றவளிடம், ஆமா ஆமா என்றான் அவள் காதை உதட்டால் கடித்தபடி. அங்கு செல்ல சீண்டல்களும் நிறைய பேச்சுக்களும் மட்டுமே அரங்கேறியது. இரவிலும் மனைவியோடு கூடிவிட்டு பகலில் அவள் வேலை செய்கிறாள், மேலும் தொந்தரவை கூட்டக்கூடாது என்பதில் திண்ணமாயிருக்கிறான். செல்ல செல்ல கொஞ்சல்களும் கெஞ்சல்களும் வம்புகளுக்கும் பஞ்சமின்றி இருக்கும் அந்த நேரங்களில்